9ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே எமோட் ராயல் வந்து வரப்போ கேஸ் நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த ரோஸ் எமோட் ஹார்ட் எமோட்லாம் எப்போ ப்ரோ ரிட்டர்ன்ல வரும், டியோ எமோட்லாம் எப்போ ப்ரோ ரிட்டர்ன்ல வரும், அட சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டீங்களே. இப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சுப்பா கேஸ். நீங்க வந்து பாருங்க, அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த டியோ எமோட் தான் கேஸ். அந்த பலூன் எமோட் அது வந்து ஒரு ஃப்ரீசிங் எமோட்ப்பா. ஒரு தடவை போட்டா போதும் கேஸ். ஒரு தடவை போட்டீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கு ஒரு பலூனை எடுத்து கொடுப்பீங்க கேஸ். பலூனை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டே உட்காந்துருப்பீங்க கேஸ். அதுலயே வந்து உட்காந்துருப்பீங்க, சூப்பரா இருக்கும். இதுதான் மெயின் எமோட். இப்படி வந்து டியோ எமோட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரோஸை பிச்சு போடுற எமோட்ப்பா கேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து வரும் கேஸ். அது ஃப்ரீசிங் எமோட். இது சவுண்ட் எஃபெக்ட் எமோட் கேஸ். அது வந்து பாருங்க, ரோஸை பிச்சு போட்டு பாத்தீங்க அப்படின்னா அழகா ஒரு ஹார்ட்டின் வந்து வரும்பா கேஸ். சூப்பரா இருக்கும் இந்த ஒரு எமோட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்டின் எமோட் கேஸ். ஹார்ட்டின் எமோட் ரிட்டர்ன் வந்து வருதுப்பா. 100% வந்து கன்ஃபார்ம் ஓல்ட் எமோட். சோ இது வந்து ரிட்டர்ன்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கை இப்படி இப்படி அசப்பா பாருங்க கேஸ். அப்படி ஒரு எமோட், டம்மி எமோட். இது சும்மா டம்மி பாபா அப்படின்ற மாதிரி ஒரு எமோட்ப்பா கேஸ். இப்படி 4 எமோட் வந்து வருது. அப்படி 9ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா எமோட் ராயல் 100% வந்து கன்ஃபார்ம் கேஸ். ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ரோஸ் எமோட் வந்து காணோம். முட்டி போட்டு ரோஸ் கொடுப்போம் இல்லையா கேஸ், அந்த எமோட்டை மட்டும் வந்து காணாமப்பா கேஸ். அது மட்டும் தான் வந்து மிஸ்ஸிங். இதை வந்து தெரிஞ்சுங்க. 9ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு எமோட் ராயல் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி நமக்கு வேலண்டைன்ஸ் டே ரிங் ஈவென்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா கேஸ். பாத்தீங்க அப்படின்னா ஒரு யுனிவர்சல் ரிங் ஈவென்ட் கேஸ். நீங்க வந்து பாருங்களேன், சில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு மேல் பண்டல் கேஸ், நல்லா பிளாக் அண்ட் ப்ளூ ரோஸ் நெஞ்சில வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள பனியன்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சட்டையை பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல போட்டு ஆள் சும்மா அழகா இருப்பான் கேஸ். ஒரு மாதிரி வந்து ஓகேவா டீசென்டான ஒரு பண்டல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்கா பண்டல் கேஸ். அக்கா பண்டல் வந்து பாருங்க, அக்கா பண்டல் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடையில போட்டுருக்க டாட்டூ தான். அதான் சும்மா பயங்கரமா இருக்கும். எந்த இடத்துல போட்டுருக்காங்க பாருங்க கேஸ். தொடையில வந்து டாட்டூ போட்டு வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா. அக்காவே ஒரு மாதிரி ஒக்காம கிடையாது, நல்லா வெறியா இருக்காங்க. இந்த ஒரு அக்கா வந்து பாத்துங்க கேஸ். இப்படி வந்து அக்கா பண்டலா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாருங்க கேஸ், ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான பாராசூட்ப்பா கேஸ். பாராசூட் பாத்தீங்க அப்படின்னா அப்படி ப்ளூ ரோஸ், ஒயிட் ரோசஸ் இதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வளையமா ஒரு சர்க்கிளா வந்து பண்ணிருக்காங்க கேஸ். மலர் வளைய மாதிரி பண்ணிட்டு சோ இதுதான் பாராசூட்னு வந்து சொல்றாங்க கேஸ். ஒரு மாதிரி புதுசா இருக்குங்க. எப்படியாச்சும் வந்து எடுக்கணும், யுனிவர்சல் டோக்கன் தானே கேஸ். அதை கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் கேஸ். இந்த ஒரு பாராசூட். அதுக்கப்புறம் வந்து பேக் பேக் வந்து பாருங்க கேஸ். பேக் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ரோஸ் எல்லாம் வச்சு நல்ல எஃபெக்ட் எல்லாம் போட்டு நல்லா திக்குன்னு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க கேஸ். இந்த ஒரு பேக் ஸ்கின். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டானக்கான ஸ்கின் பா கேஸ். கட்டான ஸ்கின் வந்து பாருங்க, இதுலயும் பெயிண்டும் பெட்ரோல் தான் கேஸ். நல்லா ப்ளூ கலர் பாத்தீங்க அப்படின்னா திக்குன்னு வந்து எரியுதுப்பா கேஸ். இது வந்து பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா ரிங் ஈவென்ட்ல வந்து வரப்போகுது. யுனிவர்சல் ரிங் ஈவென்ட், வேலண்டைன்ஸ் டே ரிங் ஈவென்ட் கேஸ். அவருடைய 11ஆம் தேதி வந்து வரப்போகுது. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி கேஸ் நமக்கு லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே இல்லையா? சோ அன்னைக்கு நம்ம கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க கேஸ். ரொம்ப வந்து கொடுக்க மாட்டானுங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க கேஸ், இந்த லூட் பாக்ஸ் பா கேஸ். அந்த பொட்டி நல்ல ஒரு சூட் கேஸ்ல ரோஸா இருக்கும் கேஸ், ப்ளூ ரோஸா இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரனைட்டுக்கான ஸ்கின் பா கேஸ். அந்த கிரனைட் வெடிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்படி ப்ளூ ரோஸ் வந்து வரும், அழகா வந்து இருக்கும். இப்படி 2 ரிவார்ட் வந்து தருவானுங்க பிப்ரவரி 14ஆம் தேதி கேஸ். இதை வந்து தெரிஞ்சுங்க. சோ மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவும் கன்ஃபார்ம் ஆன ஈவென்ட் வந்து கிடையாதுப்பா கேஸ். இப்போதைக்கு இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுங்க. சோ இப்போதைக்கு இதுதாங்க வந்து கிடைச்சிருக்கு கேஸ். இதுதான் வந்து வரும் கேஸ். இதை வந்து தெரிஞ்சு